அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஈஸ்வரி கோபியை எந்த சடங்குமே செய்ய வேண்டாம்னு சொன்னதுனால ஊர்க்காரங்க எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆனது மட்டும் இல்லாம அடுத்த சடங்கு செய்ய போறது பாக்கியா அப்படின்னு தெரிஞ்சதுமே ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. இது எந்த விதத்துல நியாயம் நீங்களே சொல்லுங்க. என்னதான் கோவமா இருந்தாலும் கொஞ்சம் நிதானமா யோசிச்சு முடிவு செய்ய வேண்டிய விஷயம் இது. ஏன்னா இறுதிச் சடங்கு அவனோட பையன் தானே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறவங்க சொல்ல தயவு செஞ்சு நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க. செய்ய வேண்டிய சடங்கு எல்லாமே பாக்கியா மட்டும்தான் செய்யணும். இதுல எந்த மாற்றமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, வேற வழி இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தாத்தாவுக்கான இறுதிச் சடங்கு எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் தாத்தாவை குளிப்பாட்டுறாங்க. குளிப்பாட்டி முடிச்சு படுக்க வச்சதுமே நம்ம ஈஸ்வரி ஒன்று அழ ஆரம்பிச்சிடறாங்க. அழுதுகிட்டே இவ்வளோ நாள் எனக்கு துணையே இருந்தீங்க, இதுக்கப்புறம் உங்களோட பேச முடியாது, பார்க்க முடியாது, நான் எப்படி இருக்க போகிறேனே எனக்கு தெரியல, பேசாமல் என்னையும் கூப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி ஒன்று அழுறாங்க. கூடவே நம்ம பாக்கியா இனியா எழிலும் எல்லாரும் அழுதுகிட்டே இருக்காங்க. நேரம் ஆகிக்கிட்டே இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா ரொம்ப டைம் வேஸ்ட்டுங்க, எடுத்துடலாமா, அடுத்து ஆக வேண்டிய காரியம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனிசாமி சொல்ல உடனே ஈஸ்வரி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ தம்பி, கொஞ்ச நேரம் இருங்க, இன்னும் கொஞ்ச நேரம்ப்பா, இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் என்னால் அவரை பார்க்கவே முடியாது, என் கண்குள்ளே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அழறாங்க. ஒரு பக்கம் பாக்கியா ஐயோ மாமா எங்கள் எல்லாரையும் விட்டுட்டு போகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவும் அழுதுகிட்டே இருக்காங்க. கூடவே தாத்தாவோட துண்டு, தாத்தாவுக்கு எடுத்துகிட்டு வந்த வாட்ச் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர சொல்லி அதை போட்டு அழகு பார்க்குறாங்க நம்ம ஈஸ்வரி. ஒரு பக்கம் பாக்கியா தான் இறுதிச் சடங்குலாம் செய்கிறாங்க அப்படிங்கிறத நினைக்கும் போது நம்ம கோபியோட மனசுக்குள்ளே கோபம் கொந்தளிச்சு பொங்கிக்கிட்டு இருக்குது. ஆனால் வெளிக்காட்டுறதுக்கான நேரம் இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு பொறுமையாகவும் இருக்காரு நம்ம கோபி. உண்மையிலே கோபி ரொம்ப பாவம் தாங்க. என்னதான் அவர் 1000 தப்பு பண்ணியிருந்தாலும் அப்பாவுக்கு செய்ய வேண்டிய சடங்கு செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நம்ம கோபி தள்ளப்பட்டிருந்தனால அவரும் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கூடவே நம்ம ஈஸ்வரியால் நம்ம மகனுக்கும் எதுவும் செய்ய முடியல, அதே சமயத்தில் இவரோட ஆசையை நிறைவேற்றணும் அப்படிங்கிற காரணத்தினால நம்ம பாக்கியாவை எல்லா சடங்கையும் செய்ய சொல்லிடுறாங்க. பாக்கியா தான் முன்னின்று எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. இதை பார்த்து கோபி அப்படியே ரொம்ப கோவப்பட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிற டைமெல்லாம் நம்ம ராதிகா ஒரு பக்கம் கோபியை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எங்கே தான் போய் முடிய போகுதுன்னே தெரியலைங்க. ஏன்னா கோபியோட கோபம் அந்த அளவுக்கு இருக்குது. என்னாக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.